இப்போலாம் ஒரு 10,000 ஃபோன் வாங்குறீங்கன்னா அந்த டிஸ்பிளே நல்லா கொடுத்துட்றாங்க. அந்த டிஸ்பிளேல வந்து சரி படம் பார்க்கலான்னு போனீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஓடிடி சர்வீசஸ் நீங்கள் தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். சரி இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டெலிகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணுறாங்க. அது கூட பண்ணக்கூடாது, தப்பு, இல்லீகல் அப்படின்னு அஃப்கோர்ஸ் நாங்களும் சொல்லுவோம், நிறைய பேரும் சொல்லுவாங்க. ஆனால் டெக்னோ என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் விடுங்க, நாங்கள் ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கோம், அதில் ஃப்ரீ ஓடிடி சர்வீசஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துரும் அப்படின்னு. ஆமாங்க, இதாங்க புது டெக்னோ ஸ்பார்க் 20. இதில் ஒரு வருஷம் ஃப்ரீ ஓடிடி சர்வீஸ் கொடுக்குறாங்க வித் சோனி லிவ், Z5, Sun Next அந்த மாதிரி சர்வீசஸ்லாம் ஃப்ரீயா கிடைக்குதுங்க. which is of course very good. ஆனா ஃபோன் எப்படி இருக்கு, ஃபோன்ல இருக்க அந்த டிஸ்ப்ளே எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, அதெல்லாம் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி நாங்க அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? எடுத்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொட்டையா டெக்னோ ஸ்பார்க் 20ன்னு பெருசாக போட்டிருக்காங்க. அது கீழே வந்து ஓடிடி பிளே கெட் 19 OTTs worth 4897 ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி டெக்னோ வந்து அது ஒரு பெரிய விஷயமா காட்டுறாங்க. பட் லெட்ஸ் ஓப்பன் த பாக்ஸ். ஓகே, நைஸ். டெக்னோட அன்பாக்சிங் நீங்கள் பண்ணீங்கன்னா ஜென்ரலி ஃபோனுக்கு மேலே ஒரு ரேப்பர் போட்டிருப்பாங்க. அந்த ரேப்பரில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் ஃபோனை சைடில் வைப்போம் ஃபஸ்ட்டு. அது தவிர்த்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்துலாமா குவிக்லி? ஆஹா, கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெக்னோ ஓடிடி ப்ளே ப்ரீமியம். ஸ்டெப்ஸ் டு ரிடீம் கூட போட்டிருக்காங்க கிளியராக. இதை ஸ்க்ராட்ச் பண்ணி நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம். ஓடிடி பிளேயோட சப்ஸ்கிரிப்ஷன், ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன். யூசர் மேனுவல் இருக்குது, 12 மாதம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸும் இருக்குங்க, வெரி நைஸ். ஒரு சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே குவாலிட்டி தான், நாட் பேட். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வாட் சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே கிடச்சிடும். ஒரு சிம் எஜெக்டர் டூலும் வச்சிருக்காங்க. அப்புறம் டைப் A to டைப் C கேபிளும் கொடுத்துட்றாங்க. ஸோ பாக்ஸில் வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே இருக்குது, விச் இஸ் வெரி குட். எவ்வளோ பெரிய கேமரா மாடியூலுங்க இது. திஸ் இஸ் ரியலி பிக். That's what she said. ஆனால் பேக்கோட குவாலிட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. 10,000 ஃபோன் மாதிரி இல்லைங்க, ஒரு 20-30,000 ஃபோன் மாதிரி இருக்குது. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. பேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீகன் லெதர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. அஃப்கோர்ஸ் பெருசாக ரிங்ஸும் போட்டிருக்காங்க. இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரிஷ் டிசைன் தான் போட்டிருக்காங்க. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு டைப் C போர்ட் கிடச்சிடும். டைப் C 2.0 போர்ட் தான். பக்கத்தில் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, ஒரு மைக் இருக்குது, அது பக்கத்துலேயே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது. ஆமாங்க, இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கூட கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை இந்த கேஸை போட்டு பார்த்துலாமா எப்படி இருக்குன்னு. ஸோ கேஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து தனியாக கேஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை, விச் இஸ் வெரி வெரி குட். பை த வே, இந்த பக்கத்தில் சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. குயிக்காக ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு. ஆல்ரைட், இருக்குங்க. ப்ராப்பராக ட்ரிப்பிள் செட்டப் கொடுத்துருக்காங்க, டுவல் நானோ சிம் கார்ட்ஸ் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு ஸ்லாட். ஸோ விச் இஸ் வெரி வெரி குட். ஆனால் விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இப்போ தான் ஃபோனை பாக்ஸ்லேருந்து எடுத்தேன். சைடில் வந்து இந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கிளாசி ஃபினிஷ் இருக்கிறதுனால நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தெரியுது, ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. பட் ஸ்டில் லுக்ஸ் குட். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், ப்ளூ கலரில் இருக்குது, லுக்ஸ் குட். ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த ஃபோனை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி குட். டிஸ்பிளேல கூட பேண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், தெரியும் எனக்கு டேபிளில் போட்டாலாம் உடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபோனு ட்ரை பண்ணி பார்த்துடலாம், ஜஸ்ட் ஒரு ட்ராப் டெஸ்ட். ஓகே, ஒன்றும் ஆகலை, பிரச்சனை இல்லை. பின்னாடிலேருந்து ஒரு தடவை போட்டு பார்த்துடலாம். ஓகே, ஆல் ஃபைன். தேங்க்ஃபுல்லி ஒரு ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தப்போ என்னமோ உடஞ்ச மாதிரி இருந்தது, பட் தட்ஸ் நாட் த கேஸ். இட்ஸ் ஆல் குட். பை த ஃபோனில் வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 18 வாட் சார்ஜிங் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி 200 grams பக்கம் இருக்கும்னு தோணுது. செக் பண்ணி பார்த்துலாம் ஒரு தடவை. எஸ், 195.1 grams. ஓகே, ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. டிஸ்பிளே பற்றி பேசலாமா? டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஒரு 6.56 inch HD plus டிஸ்பிளே தான். ஆனால் 90 Hz refresh rate உள்ள டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 480 nits ஆஃப் பீக் பிரைட்னஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் வைட்வைன் L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. HD plus டிஸ்பிளேல வைட்வைன் L1 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த வைட்வைன் L1 சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது தட் வாஸ் பிரிட்டி குவிக். எனிவே இந்த ஃபோனில் வந்து நீங்கள் OTT சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு அஃப்கோர்ஸ் அவங்க வைட்வைன் L1 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் யூஸ் இட். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அஃப்கோர்ஸ் LCD டிஸ்பிளே நல்லா அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா கட் அவுட்டும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். நல்ல வேலை ட்ராப் நாச் கொடுக்கல. ஸோ அட்லீஸ்ட் மாடர்ன் டிசைனாக இருக்குது. பை டிஃபால்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட் வந்து அவங்க 90 Hzல வச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு செக் பண்ணி, ஆமாம் ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் 60ல இருந்தது, 90ல வச்சுக்கலாம். இல்லை ஆட்டோ ஸ்விட்ச் ரிஃப்ரெஷ் ரேட் கூட வச்சுக்கலாம். 90ல வச்சு பார்ப்போமா? வெரி ஸ்மூத், வெரி நைஸ். டிஸ்பிளே நல்லா இருக்குங்க. நான் செக் பண்ணி பார்த்தப்போ இட் ஒர்க் ரியலி வெல், பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்கனால ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. DTS சவுண்ட் வேறு கொடுத்துருக்காங்களாமா, லெட்ஸ் செக். இப்போலாம் 10,000 ஃபோனுக்கே அவங்க வந்து DTS சப்போர்ட்லாம் கொடுக்குறது இஸ் வெரி வெரி நைஸ். யூடியூப்
ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட குவாலிட்டி நல்லா இருக்குது, ரிச்சாக இருக்குது. ஓரளவு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ் கிடைக்கிறது இல்லை, விச் இஸ் வெரி வெரி நைஸ். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆடியோ பர்ஃபார்மன்ஸில் பிரச்சனையே வராது, டிஸ்பிளேவும் நல்லா இருக்குது, ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஒரு மல்டிமீடியா ஃபோன் ஃபார் 10,000 rupees அப்படின்னு சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, ஸ்பெக்ஸை பற்றி பேசலாமா? உள்ள வந்து உங்களுக்கு மீடியாடெக்கோட ஹீலியோ G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4G ப்ராசஸர் தான், நாட் அ 5G ப்ராசஸர். ஸோ கீப் தட் இன் மைண்ட். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட்ஸ் கிடச்சிரும், 8 128GB அண்ட் 8 256GB. 256GB வந்து அண்டர் 10,000 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கிறது வந்து ஒரு டேம் கூல் விஷயங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 256GB கிடைக்கிறது இல்லை. ஸோ தட் இஸ் வெரி வெரி நைஸ். அந்த ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணுறாங்கன்னு தோணுது எனக்கு டெக்னோ, பிகாஸ் 10,000 11,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு 256GB கிடைக்கிறது இல்லை, விச் இஸ் வெரி வெரி நைஸ். ஆனால் ஸ்டோரேஜ் டைப் நீங்கள் பார்த்தீங்கன்னா eMMC 5.1 ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க. UFS 2.1 2.2 தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேம் டைப் வந்து உங்களுக்கு LPDDR4X ரேம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் டெஸ்ட் பண்ணப்போ AnTuTu ஸ்கோர் வந்து எங்களுக்கு about 2.6 lakh பக்கம் கிடைச்சது, which is good enough. கேமிங் கூட நீங்கள் பண்ணலாம், ஆனால் 40 FPSல பண்ணலாம். பேசிக்கலி நாங்கள் BGMI விளையாடும் போது எங்களுக்கு ஸ்மூத் அல்ட்ரா கிராஃபிக்ஸ் ஆப்ஷன் கிடைச்சதுங்க. அண்ட் கால் ஆஃப் டியூட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ கிராஃபிக்ஸ்ல நீங்கள் ஹை ஃப்ரேம் ரேட்ஸ்ல விளையாடலாம். ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. இன்ஃபேக்ட் நாங்கள் த்ராட்டில் டெஸ்ட் கூட பண்ணி பார்த்தோம், அண்ட் த்ராட்லிங்லாம் சுத்தமாக இந்த ப்ராசஸரில் இல்லைங்க. CPU throttle வந்து எங்களுக்கு 95% ஸ்டெபிலிட்டி கிடைச்சது, which is fantastic. 80க்கு மேலே என்ன இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், 90க்கு மேலே இருந்தால் இட்ஸ் வெரி வெரி குட். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 4G ஃபோன் தான். 4G ஃபோன்னால உங்களுக்கு வந்து வேற நல்ல விஷயம் நிறையா கிடைக்கும், அதை பற்றி நான் பேசுகிறேன் கண்டிப்பாக. பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், Wi-Fi 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, which is basically Wi-Fi dual band support, and Bluetooth 5.2 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. NFC-ல இதில் உங்களுக்கு கிடைக்காது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து LCD டிஸ்பிளேனால உங்களுக்கு வந்து பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, and it's very fast to unlock. சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும்னா iOS 13.5 பேஸ்ட் ஆன் Android 13 கொடுக்குறாங்க. ஆனால் டெக்னோ வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு அது ப்ராமிஸ் பண்ணல. செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து 2 வருஷம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தப்போ இதில் வந்து ப்ளோட்வேர் ஆப்ஸ் வந்து அதிகமாக இல்லை. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ் நிறைய இருக்குது, ஆனால் செகண்ட் பார்ட்டி ஆப்ஸ் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Spotify அந்த மாதிரி ஆப்ஸ் தான் போட்டிருக்காங்க, which is useful generally. இல்லைனா நீங்கள் அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். அண்ட் ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ஃபீச்சர் ரிச்சாக இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்மூத்தாகவும் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுக்கு பிடிச்சது, டெய்லி யூசேஜில் வந்து நல்லா இருக்குங்க. ஓகே, ஃபைனலி கேமராஸை பற்றி பேசலாமா? கேமரா வந்து 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி நைஸ். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராலாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதான் பண்ணியிருக்காங்க. ஸோ 5G கொடுக்காம உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா, ஒரு நல்ல செல்ஃபி கேமரா போட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இந்த மாதிரி டிசிஷன்ஸ், யூனிக்கான டிசிஷன்ஸ் வந்து பிராண்ட்ஸ் எடுப்பாங்க டு இதை கிவ் யூ 5G. ஆனால் 5G கொடுத்தாங்கன்னா கேமரா கம்மியாக கொடுப்பாங்க, கேமரா மெகாபிக்சல்ஸ் ரெசல்யூஷன் எல்லாம் கம்மியாக கொடுப்பாங்க. இல்லை வந்து நல்ல ஒரு கேமரா செட்டப் கொடுத்து, நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்து, நல்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்து 4G கொடுத்துருவாங்க. எனிவே நீங்க பாத்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரால எடுத்த செல்ஃபீஸ்லாம் ஷார்ப்பா இருக்கு, டீடைல்டா இருக்கு, பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுல நீங்க லோ லைட்ல வந்து லைட் கம்மியா இருந்தா கூட ஃப்ரண்ட்ல செல்ஃபி ஃபிளாஷ் கூட கொடுத்திருக்காங்க, which is very very nice. அப்புறம் ஃபிளாஷ் லைட்டோட நீங்க டெம்பரேச்சர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூல் போட்டோ வேணுமா இல்ல வார்ம் போட்டோ வேணுமா, you can do that. Very nice. And இந்த செல்ஃபி கேமரா வச்சு நீங்க 2K 30 FPS வீடியோ ஷூட் பண்ணலாங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில ஜெனரலி 1080p 30 FPS தான் கிடைக்கும். டெக்னோ உங்களுக்கு 2K 30 FPS ரெக்கார்டிங் குவாலிட்டி கொடுக்குறாங்க. பேக்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 MP பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க, ஒரு AI கேமரா இருக்கு, அப்புறம் இந்த ஃபிளாஷ் இருக்கு. ஆமாங்க, அதாங்க இந்த 3 ரிங்ஸ். ஒரு கேமரா தான் இதுல யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்னொன்று வந்து ஃபிளாஷ் ரிங், இன்னொன்று வந்து AI கேமரா. AI கேமரா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது பேசிக்கலி. பட் நாங்கள் இந்த 50 MP கேமரா யூஸ் பண்ணப்போ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஃபோட்டோஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, டீடைல்டா இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்ச் நல்லா இருக்கு. கொஞ்சம் HDR பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் ஸ்டில் இட்ஸ் குட். லோ லைட்ல கூட நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஓரளவு நல்லா இருக்கு, நாட் பேட் அட் ஆல். கண்டிப்பா நீங்களே பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ரியர் கேமரா வச்சு கூட நீங்க 2K 30 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபோன் எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சிடுறோம். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த டெக்னோ ஸ்பார்க் 20 பிரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 128GB வந்து உங்களுக்கு 10,499 வச்சிருக்காங்க ரீட்டைல் பிரைஸ். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ஸோ 9,499 நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் 256GB வந்து உங்களுக்கு 11,499 அண்ட் 10,499. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல வேல்யூ ப்ராposition தான் கண்டிப்பாக சொல்லேன். 4G ஃபோன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 5G ஃபோனே தான் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு ஃபோன் கிட்ட பார்க்கணும். ஆனால் இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு அந்த 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துட்றாங்க, IP ரேட்டிங் இருக்குது, பேண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க.
அண்ட் அந்த 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல செல்ஃபி கேமரா வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டெக்னோ ஸ்பார்க் 20 கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராபோசிஷன் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் அண்ட் டெக்னோட ஃபோன்ஸ் இப்போ கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு நல்ல குவாலிட்டி ஃபோன்ஸா கொண்டு வந்துட்டு இருக்காங்க, which is very very nice. எஸ்பெஷலி டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் அவுட் டிசைனா இருக்குங்க. இதை நீங்க வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா யாரும் 10,000 ரூபான்னு சொல்ல மாட்டாங்க, அட்லீஸ்ட் ஒரு 20,000 சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு டெக்னோ ஸ்பார்க் 20 பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க போறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. ஐ லைக் டு நோ யார் யார் எந்த ஃபோன் வாங்குறீங்க எங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்துன்னு. ஐ வுட் வெரி பி இன்ட்ரெஸ்டட் இன் தட் இன்ஃபர்மேஷன். ஓகே, இந்த மாதிரி அன்பாக்சிங்ஸ் நீங்க பார்க்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக்கு Trakin Tech தமிழ்.